ஒரு ராஜா இருந்தாராம். He wanted to live forever, like most kings do. And மந்திரியை கூப்பிட்டு ஒர்க் சம்திங் அவுட் அப்படின்னாராம். மந்திரி புத்திசாலி மந்திரி. He gave this king a glass bottle with a potion inside it. தேங்க்யூன்னு சொல்லி குடிக்க போனாராம் ராஜா. And at that time the minister said, ஒரு நிமிஷம் ராஜா, நீங்கள் இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ஒயிட் mandrill ஃப்ரம் டீப் இன் தி ஜங்கிள்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அதனுடைய கண்ணுலேருந்து வர்ற கண்ணீர், மூக்கிலேருந்து வர்ற மியூக்கஸ், வாயிலேருந்து வர்ற ஜொல்லு, இது மூணையும் கம்பைன் பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு க்ரியேட் பண்ண ஜூஸ் இது. ஜஸ்ட் டோன்ட் ட்ரை டு ரிமெம்பர் வேர் திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம். அப்போ தான் நீங்கள் குடிக்க முடியும் அப்படின்னு அந்த ராஜாட்ட சொன்னாராம். நமஸ்தே. 433 நினைக்கிறேன். 433 மெமரியை பற்றி பேச போகிறோம். அதுலேயும் பாவங்கள், ஞாபகத்தின் பாவங்கள். லெட்ஸ் கெட் இன். நம்ம இந்த புத்தகத்தை முன்னாடியே பார்த்துருக்கோம், அபவுட் த மைண்ட். அண்ட் இன்ஃபேக்ட் இதை நாங்கள் எங்கள் ஜோஹோ டிசைன் ஸ்கூலில் இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இதனுடைய டைட்டில், சாப்டர் டைட்டில் எல்லாமே ஹவு வீக் தி அப்சர்வேஷன் எபிலிட்டி ஆஃப் த ஐஸ் ஆர், இயர்ஸ் ஆர், அவர் அட்டென்ஷன் ஸ்பேன், அது மாதிரி எல்லாம் நெகட்டிவாகவே சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒன் ஆஃப் த சாப்டர்ஸ் இஸ் அபவுட் திஸ்: அவர் அட்டென்ஷன் இஸ் லிமிட்டட் அண்ட் அவர் மெமரி இஸ் இம்பர்ஃபெக்ட். எவ்வளவு பிரச்சனைகளோடு நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்ருக்கோன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. இந்த ரிலீஜியன்ஸ் எடுத்துக்கிட்டால், எனி ரிலிஜன், நாட் ஜஸ்ட் கிறிஸ்டியானிட்டி, சின்ஸ், மகா பாவங்கள், அவ்வளவு தப்பு அதை பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணுறத நினைக்கிறதே தப்பு அப்படின்னு இந்த 7 deadly sins அப்படிம்பாங்க. இதை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தபோது பைபிளில் இட்ஸ் நாட் மென்ஷன்ட் ஆஸ் அ லிஸ்ட். இந்த 10 commandments மாதிரி 7 sinsன்னு லிஸ்ட் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு பிடிக்காத, காட் ஹேட்ஸ் தீஸ், டிஸ்லைக்ஸ் தீஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுலேருந்தே நம்ம ஆளுங்க அப்படியே ஜோடிச்சு தே ஹவ் கிரியேட்டட் அ 7 deadly sins லிஸ்ட். அது எப்படி போகும், லஸ்ட், gluttony, ஆல் த வே டு ப்ரைட். பட் தெர் இஸ் அ 7 deadly sins of memory. நம்மளுக்கே தெரியாமல், பட் நம்ம அந்த பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் இருக்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. த 7 deadly sins of memory அப்படின்னு டேனியல் ஷெஹ்டர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த 7 தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு I am going to give you a prop. Far out in space, in the asteroids அப்படிம்பாங்களே, சின்ன சின்ன பெரிய பெரிய கல்லெல்லாம் அப்படியே மொதந்துண்டு ஃப்ளோட் பண்ணின்னு இருக்கு. சம்டைம்ஸ் தே ஈவன் ரீச் எர்த், ஹிட் எர்த், த்ரெட்டன் டு ஹிட் எர்த் அப்படிலாம் பார்த்துருக்கோமே. அதை தான் நம்ம பேக்ரவுண்ட் ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுட்டு இந்த 7ஐயும் பார்க்க போகிறோம். Number 1 is transience. The word itself means here today, gone tomorrow. இந்த நொடியில் இருக்கும், அப்புறம் இருக்காது. ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. திங்ஸ் தட் யூ ப்ராபப்ளி ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு போகிறீங்க, அதில் ஒரு டோக்கன் நம்பரை கொடுக்குறாங்க. your brain tells you, you idiot, don't remember this forever. You need to remember it, yes, but you need to remember it only until your token is called. அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறவன் முட்டாள், அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்காதவனும் முட்டாள். டிரான்சியன்ஸ். நம்ம எஜுகேஷனில் என்ன தப்பு பண்ணுறோம்? சம்டைம்ஸ்
இம்பார்ட்டண்ட் விஷயங்களை டிரான்சியண்ட்டில் போட்டு வச்சிடுறோம். அதுதான் தப்பு. ஆஸ் யூ கேன் see in the picture, அந்த ஆஸ்டராய்டு ஒன்று வந்துடுது, பட் இட் டசன்ட் ஈவன் ரீச் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். அப்படியே அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே எரிஞ்சு போயிடுறது. இட்ஸ் தேர், ஒரு பிளைண்டிங் ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்டாக பார்க்குறோம், பட் இட்ஸ் நாட் தேர், இட்ஸ் கான். அது என்னது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இட்ஸ் கான். Transient. The second sin of memory is absent-mindedness. உங்கள் முன்னால் நின்றுட்டுருக்கேன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிகிட்ருக்கேன். I'm not sure if you're really listening. Probably you have another tab open. Probably you're fiddling with something on your mobile phone as you listen to me. There are so many distractions in this world. And the distractions sometimes become the main attraction. So things that are supposed to reach you, supposed to make an impact on you, supposed to become a short-term and then a long-term memory inside you, completely miss you. எங்கள் அப்பா திட்டுவார் என்ன, எங்கள் தாத்தாலாம் ஒரு காதில் வாங்கி மனசில் ஈர்த்துக்காம இன்னொரு காதில் விட்டுட்டியா அப்படின்னு சொல்லுவார். பட் உன்னை பார்த்தா காதில் வாங்கி நடுவில் 2 காதுக்கும் நடுவில் பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரெயின் எடுத்துக்கிட்டுறோன்னு பயந்து இங்கேயே அப்படியே எக்கோ பண்ணி விட்டுறியோ, கவனிக்கவே மாட்டேங்கிற நான் சொல்கிறத அப்படின்னு மை டேட் யூஸ் டு சே. தி asteroid that passes so close to Earth but misses. No impact. Not only is it transient, you will not be able to recall that it even happened. என்னது அப்படி நான் ஒன்று சொன்னேன்னா? How often has it happened in your life? The third sin is blocking. Blocking அப்படிங்கிறது வந்து இந்த டிப் ஆஃப் த டங் அப்படிம்பாங்க. ஒருத்தரை பார்ப்பீங்க, அவர் பேர் ஞாபகம் இருக்கும், 7 ஆரம்பித்து 7 முடிகிற பேர் அப்படிம்பிங்க. What is this? What kind of memory is this? It's in the tip of your tongue. இதுவா அதுவா அப்படின்னு கேட்டால் you will be able to recall. But that real value of it, what is the exact complete content of it, கிடைக்காது நம்மளுக்கு. இது ஏன்னா how is memory stored in the brain அப்படிங்கிறதே இன்னும் மனுஷன் ஃபுல்லாக கண்டுபிடிக்கல. A memory is not a particular cell in a particular part of the brain. அந்த இடத்துல பலமாக தட்டினா ஞாபகம் வந்துடும் அப்படின்னோ, இன்னொரு இடத்துல பலமாக அடி வாங்கினா மறந்துடுவோம் அப்படின்னோ கிடையாதான். It's a collection of neurons talking to each other, forming a network, becoming stronger, which means electrical signals can pass faster. That is memory. Memory recall பண்ண memory becomes stronger. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது what is blocking? When you have a particular thing that is so comfortable for you. So ஒருத்தருடைய கலர் அல்லது ஒருத்தருடைய தொனி அல்லது ஒருத்தருடைய physical shape and structure, you probably enjoy, you probably remember a lot of, but that's only one aspect, one dimension. மல்டிடைமென்ஷனலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா த மெமரி டசன்ட் ஃபார்ம், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெமரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் தி கிரேட்டர் இன் அரிசோனா. ஒரு பெரிய மீட்டியார் விழுந்திருக்கு. மீட்டியார் எங்கப்பா? மீட்டியார் விழுந்திருக்கு தெரியுது, 7 ஆரம்பித்து 7 முடியும்னு தெரியுது. மீட்டியார் எங்கப்பா? இஸ் ஃபார் அண்டர்நெத், டீப் டவுன், அடித்த வேகத்தில் உள்ளே போயிடுது. இட் இஸ் லெஃப்ட் ஒன் டைமென்ஷனல், அப்படியே சம்திங் டு பெர்சீவ், மேலே ஒரு கிரேட்டர் இருக்குது. பட் வேர் இஸ் த மீட்டியார்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? That is another sin, it seems. That's called blocking and the tip of the tongue problem. The fourth sin is misattribution. சந்திரனை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
பட் சந்திரனை நம்ம பார்க்கறது இப்படி இருக்கும். ஏன்னா the moon shows only one face to us all the time. There is another face, the far side of the moon அப்படிம்பாங்க. Do you know how it looks? This is the far side of the moon. இந்த சந்திரனோட அந்த பக்கத்தில் ஒரு டீனேஜ் கேர்ளோட ஆங்க்ரி ரேஷ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரே பிம்பிளி சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். Can you tell whether that particular thing there was created by a particular meteor? அது மேலே பக்கத்தில் ஓவர்லேப்பாக இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பெரிய மீட்டியார் கிரேட்டருக்குள்ளே இன்னொரு குட்டி கிரேட்டர் ஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மீட்டியார் கிரேட்டர் இல்லாத அளவுக்கு அதை விட பெருசாக ஒன்று ஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா? This is the exact thing that happens when you collect your memories. How often have we fallen into the trap? Hey, இவங்கள மாதிரியே அந்த மூவியில் I have watched that other movie, I have seen her அப்படிம்பிங்க. நிச்சயம் இருக்காங்க அப்படிம்பிங்க. Misattribution. I have read this book, I have watched this movie, I have met this person, but you wouldn't have. Cross talk நடக்குது. அந்த நியூரான்ஸில் triggering of cross talk, and that is why your memory is not perfect, because you misattribute. இதே மாதிரி ஒரு இடத்துல டேஜா ஊ அப்படிம்பிங்க. எஸ், இட் சீம்ஸ், பட் தட்ஸ் நாட் ட்ரூ. Misattribution. The next sin is suggestibility. Great Wall of China நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப ethereal beauty, ரொம்ப அழகான ஒரு இடம். ஆனால் அதை பற்றி ஒரு பெருமையாக ஒரு விஷயம் சைனாவில் பேசிப்பாங்களாம். சந்திரமண்டலத்துலேருந்தே எர்த்தில் தெரியக்கூடிய ஒரே மேன்மேட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய மித் ஆகி போயிடுது. Everybody started thinking the Great Wall of China is the only human-made thing that's visible from outer space, visible from the moon. It remained a big popularizing story. Great Wallக்கு நிறைய டூரிசம் வந்திருக்குமா இருக்கும். Until people went into space and started looking for the Great Wall. They couldn't spot it. In fact, Yang Liwei அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சைனீஸ் ஆஸ்ட்ரோனாட், டைகோனாட் அப்படின்னு பேர் அவங்களுக்கு, அவர் போய் தேடுன்னு தேடிட்டு சாரி கண்ணில் படலை அப்படின்னு அவரே சொல்ல வேண்டியதாக போயிட்டோம். இது ஏன் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம்? சின்ன வயசுலேருந்து சந்திரனா பாட்டி வடை சுடுறாங்க பாரு அப்படின்னு சொன்னது, சந்தா மாமா அப்படின்னு சொன்னது, அது மாதிரி ஒரு 20 அடி அகலம் இருக்கிற ஒரு விஷயத்தை ஸ்பேஸ்லேருந்து பார்க்க முடியும்னு எந்த ஆள் கிளப்பி விட்டான்? பட் வி ஸ்டார்ட் பிலீவிங் இட் அண்ட் தட் மித் இஸ் பெர்பெச்சுவேட்டட். அது மாதிரி தான் நம்ம மைண்டும். ஆல் யூ நீட் டு ஹாவ் இஸ் ஒன் ஸ்ட்ராங் மெசேஜ், ரிப்பீட்டட் ப்ராபப்ளி அட் அன் இம்ப்ரெஷனபிள் ஏஜ், ரிப்பீட்டட் மல்டிபிள் டைம்ஸ், அண்ட் யோர் மெமரி பிகம்ஸ் சஜஸ்டிபிள். நாட் ஒன்லி தட், இருக்கிற மெமரியை மாற்றவும் முடியும் மிஸ்அட்ரிபியூஷன் வச்சு. சஜஸ்டிபிலிட்டி இஸ் அனதர் சின். த சிக்ஸ்த் சின் இஸ் கன்சிஸ்டன்சி பயஸ். ஒரு விஷயம் ஒரு மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டீங்க, ஒத்துங்கிட்டீங்க அப்படின்னா யூ ப்ராபப்ளி வாண்ட் டு பிலீவ் தட் இட் வில் பி ஸோ இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. சிமிலர்லி, if you believe something to be true at this time now, you work backwards and want to believe that that is how it was earlier also. So நம்மளுடைய அந்த ஃப்ளாட் எர்த் அப்படின்னு அந்த காலத்தில் நினச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் உலகம் அப்படின்னா ஒரு ராஜா. அதுக்கப்புறம் கடல் கடந்து போனால் தெர் இஸ் அனதர் பிளேஸ் அப்படின்னா, இன்னும் பெருசாக இருக்குது, இன்னும் பெருசாக இருக்குன்னு people started saying flat earth, but the edges, be careful. Then we mapped the whole world, but we continued to map it in that comfortable flat world approach. So this became our depiction of the world. How wrong it is.
ஸ்பேஸில் போயிட்டு நல்லா சுற்றி முற்றி பார்த்தப்புறம்தான் we realize how wrong we were. இந்த மெர்காட்டர் projection is so wrong because along the equator it is to scale, but farther you go above or below you are grotesquely skewing the size. ஆக்சுவலாக நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மேப் காட்டுது. கிரீன்லேண்ட் எவ்வளோ சின்னது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், ஆஸ்திரேலியா. That is the real size. But because it's being spread out, a sphere is being spread out into a rectangle, this misshaped thing happens. America is much smaller. This is consistency bias. If a husband and wife are very happy now, they would want to believe that they had always been happy. கல்யாணத்துக்கு முன்னாலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அப்படிம்பாங்க. If they are not happy now, if they are fighting too often, their memory will extend backwards. Consistency biasனால முதல் நாள்லேருந்தே சண்டை தாங்க, என்னைக்கு வெட்டுக்கும் தான் பேசிகிட்டே இருந்தோங்க அப்படின்னு this consistency bias helps you, it seems. That's another sin. The last sin is persistence. Remember that white mandrill? That white mandrill always kept coming to the king, அவருடைய மைண்டில். அதனால் அதை குடிக்கவே முடியல அவரால். அதனால் he couldn't live forever and become a guest at quotidian. That is the problem. We have memories that we want to forget, but the more we want to forget it, the more it becomes stronger. Do you see a meteor crater here? பெரிய meteorite ஒன்று around 70 million years ago பாட்டால்னு வந்து எர்த்தில் இடித்ததாகவும், that is the Gulf of Mexico. அந்த கிரேட்டருக்கு பேர் சிக்ஸுலுப். சிக்ஸுலுப் அப்படிங்கிற அந்த கிரேட்டர், the recent dinosaurs died. For tens of years, the atmosphere was a dark cloud. Vegetation died. All dinosaurs died because there was no food to eat. இந்த முழு பூசணிக்காயை அப்படியே அமுத்தினாங்களே எர்த்துக்குள்ள, water has filled in, Gulf of Mexicoன்னு ஆயிடுத்து. But that memory remains deep inside. அதனுடைய impact remains. அதே மாதிரி தான் these memories, that first love rejection இருக்கட்டும், that amazing success story பெர்ஃபார்மன்ஸில் ஜஸ்ட் மிஸ் ஆன ஒரு ட்ராஜடியாக இருக்கட்டும், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோ அல்லது க்ளோஸ் பார்ட்னரோட பாசிங் அவேயாக இருக்கட்டும், they remain as strong memories, too strong. அந்த persistence bias, எப்படிரா அதை மறக்கிறது? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படிங்கிற அந்த லைன், that's probably what we will try and see in the next session coming tomorrow itself. இந்த சின்ஸ் இவ்வளோ இருக்கே, இதிலிருந்து ஒரு பாவ விமோச்சனம் இல்லையா? we will see that tomorrow. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி க்ளோசிங் தாட். இந்த மெமரினாலே நிறைய ரிசர்ச் பண்ண ஒருத்தர் இருக்கார். யாரா அந்த ஆள்னா இந்த ஆள். How do we remember this strange bearded person? Oh, that's a cue by itself. Look at his beard. Here is a trick I am going to use to remember this person's name forever. இவரை முன்னாடி ஒரு தடவை சந்திச்சிருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. இவருடைய வீடுங்க இது. அலாங் த சீஸ் எட்ஜ், அப்படியே சர்ஃப் வந்து அப்படியே தொட்டுட்டு அப்படியே பின்னாடி போகும். The water will ebb. It won't touch the house. It'll ebb. இவங்க ஒய்ஃபோட பர்த்டேயை அவ்வளோ நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. வெட்டிங் டேயை அவ்வளோ நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி கிஃப்ட் வேறு கொடுப்பாங்க. அதனால் இந்த லேடி இருக்காங்களே அவ்வளோ சந்தோஷம். ஸோ
Herman Ebbinghaus. அதாங்க பேர் அவருக்கு. Herman Ebbinghaus, who lives in that house, silly house, near the ebbing waters, whose wife proudly proclaims that this guy is Herman. நாளை சந்திப்போம். Thank you. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.